அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். புதன் பயிற்சி பலன்கள் அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். புத்தி நாயகன் புதன் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு இன்று முதல் இடப்பெயர்ச்சி அடைகிறார். சூரியன் சனியோடு கூட்டணி அமைந்திருக்கும் புதன் சிலருக்கு ராஜயோகத்தை தரப்போகிறார். கும்பராசியில் கிரகங்களின் கூட்டணியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். மனிதர்களின் வாழ்க்கையை பொறுத்தவரை சர்வம் புதன்மயம் என்றே கூறலாம். ஒருவரின் ஜாதகத்திலோ கோச்சார ரீதியாகவோ புதன் சரியான நிலையில் பயணம் செய்யும் போது நல்ல நிலையில் இருந்தால் நன்மைகள் அதிகம் நடைபெறும். புதன் இன்று முதல் கும்பராசியில் உள்ள சனி சூரியனுடன் இணைந்துள்ளார். 30 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பராசியில் புதன் சூரியன் சனி சேர்க்கை நிகழ்ந்துள்ளதால் சில ராசிக்காரங்களுக்கு திடீர் ஜாக்பாட் கிடைக்க போகுதுங்க. நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் நமது கர்ம வினை தான். அதன்படி நவகிரகங்கள் நமக்கு நல்லதையும் கஷ்டத்தையும் மாறி மாறி தருவாங்க. நவகிரகங்களை வேண்டிய அவரவங்களுக்கு உரிய பரிகார பூஜை மற்றும் விரதம் இருந்து நம் கஷ்டங்களை இருந்து விடுபடலாம். விரதம் இருந்து வழிபடலாம். கல்வி தரும் கடவுளாக புதன் பகவான் உள்ளார். புதன் பகவான் விரதம் இருந்தால் கல்வி, ஞானம், தனம் போன்றவற்றை பெருகுவதோடு புதன் பகவானுக்கு சௌமியான் என்ற பெயரும் உண்டு. புதனை வழிபடுவதால் நமது அகங்காரத்தினை அழித்து விடுவார். நிறம் பச்சை, தானியம் பச்சை, பயிறு நவரத்தனம், மரகதம், உலோகம் பித்தளை, பருவம் இலையுதிர் காலம், பஞ்சபூதம் நிலம். புதன்கிழமை அன்று நாராயண வழிபட்டு பின்னர் நவகிரகங்களுக்கு வணங்கி பின் புதன் பகவானை வழிபட எல்லா நலன்களும் பெற்று வாழலாம். நம் வீட்டில் பூஜை செய்யும் போது 5 மண் விளக்கு ஏற்றி வழிபடுவதோடு இஷ்ட தெய்வத்தை வணங்கி அதோடு பெருமாளை வழிபடலாம். மேலும் அந்த நாளில் பச்சை பயிறு வேக வைத்து பசுமாட்டுக்கு கொடுக்கறது நல்லது. புதன் காயத்ரி மந்திரம் ஓம் கஜத்துவ ஜயா வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ பிரசோதயாத். இதர முறை வாழ இன்னல்கள் நீக்குவது புத பகவானே பொன்னடி போற்றி. பதஞ்சச்சாளுவாய் பன்னொழியானே உதவியானே அருளும் உத்தமா போற்றி. ஜோதிடத்தில் புதனின் முக்கியத்துவம் புதன் புத்தி, தர்க்கம், நட்பு மற்றும் பேச்சு ஆகியவற்றின் உறுப்பு என்று கருதப்படுதே. சூரியனும் சுக்கிரனும் புதனுக்கு நண்பர்கள் மற்றும் சந்திரனும் செவ்வாய் கிரகங்களும் எதிரி கிரகங்கள். புதன் லக்கணத்தில் இருக்கும் நபர் உடல் ரீதியாக அழகாக இருப்பார். அத்தகைய நபர்கள் தர்க்க ரீதியானவங்க, புத்திசாலிகள் மற்றும் இயல்பிலேயே திறமையானவங்க. ஒருவரின் ஜாதகத்தில் புதன் சாதகமாக இருந்தால் அவர்களின் தொடர்பு திறன் மிகவும் திறமையாக இருக்கும். அத்தகையவர்கள் வணிகம் மற்றும் வணிகத்தில் வெற்றி பெறுகிறார்கள். ஜாதகத்தில் புதன் சாதகமாக இல்லாவிட்டால் அத்தகைய நபருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பிரச்சனைகள் எழலாம். புதன் சாதகமாக இல்லாவிட்டால் தொழிலில் நஷ்டம் ஏற்படும். புதன் பயிற்சி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது கன்னிராசி. உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 6வது இடத்தில் சூரியன் சனியோடு பயணம் செய்கிறார். 6வது இடம் ருணரோக சத்ருஸ்தானம். உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். சின்ன சின்ன சுற்றுலா செல்ல வாய்ப்பு ஏற்படும். இது திருப்திகரமான காலமாகும். புகழ் கிடைக்கும். மற்றவங்களிடம் நல்ல பேர் கிடைக்கும். சகோதரர்களின் உதவி கிடைக்கும். தம்பதியருக்கு இடையே உற்சாகம் அதிகரிக்கும். புதன் மறைவதால் பங்கு சந்தைகளில் அதிக அளவில் முதலீடு செய்ய வேண்டாம். தோல் நோய்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது, கவனமாக இருக்கணும். தினசரி சூரிய நமஸ்காரம் செய்வது நன்மை தரும்.
வாக்கு நாணயம் தவறாமல் உண்மைக்காக பாடுபடும் குணமுடைய கன்னிராசி அன்பர்களே, இந்த மாதம் சுணங்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் வேகம் பெறுவதோடு மட்டுமல்லாமல் மனசில் புது திட்டங்கள் உருவாகும். புதிய தொடர்புகளால் நன்மை உண்டாகும். வீண் பகை, மனசஞ்சலம், தேவையற்ற செலவு ஆகியன அகலும். மனசஞ்சலம் தீரும். பகைகள் தொல்லை தராமல் இருக்கும். வியாபாரம், தொழில் மூலம் உண்டாகும் செலவுகள் குறையும். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. ஆனால் அவங்கள்ட்ட திறமையாக பேசி தக்க வைத்து கொள்வது உங்களுக்கு நல்லது. வியாபாரம், தொழில் போன்றவற்றை விரிவாக்கம் செய்ய புதிய திட்டங்களை பற்றி நீங்கள் ஆலோசனை செய்வீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும். புதிய தொழிலில் முதலீடு செய்யும் போது ரொம்ப கவனமாக இருங்க. குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. குழந்தைகளின் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவது நல்லது. நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் கூறும் கருத்துகளுக்கு எதிர்த்து பேசுவதை விட்டுவிட்டு நிதானமாக உங்கள் கருத்தை சொல்வது நன்மை தரும். பெண்களுக்கு கடன் பிரச்சனைகள் குறையும். புதிய எண்ணங்கள் உண்டாகும். புது நபர்களின் நட்பும் கிடைக்கலாம். கலைத்துறையினரை பொறுத்தவரை கலைத்துறையினருக்கு இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். காரிய அனுகூலம் உண்டாகும். மனதில் ஏதாவது கவலை இருந்து கொண்டே இருக்குமுங்க. இஷ்ட தெய்வத்தை வழிபட கவலைகளை எல்லாம் குறையும். ஆன்மீக நாட்டத்தை அதிகரித்து கொள்வதன் மூலம் மன நிம்மதி ஏற்படுமுங்க. அரசியல் துறையினரை பொறுத்தவரை அரசியல் துறையினருக்கு உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். மனசுக்கு சந்தோஷமான காரியங்கள் நடக்கும். லாபம் அதிகரிக்கும். பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். புகழ் கிடைக்கும். பங்குதாரர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம். அடுத்தது மாணவர்களை பற்றி பார்க்கும்பொழுது, மாணவர்கள் வீண் விவாதங்களை தவிர்த்து கூடுதல் நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு உதவும். உத்தரம் 2, 3, 4 பாதங்கள் இந்த மாதம் வீண் கவலை ஏற்பட்டு நீங்கும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. உங்களது சொத்து தொடர்பான விவகாரங்களில் தாமதம் ஏற்படும். பக்தியில் நாட்டம் அதிகரிக்கும். நெருங்கிய நண்பர்கள்ட்ட மனஸ்தாபம் ஏற்படலாங்க. அடுத்தது நாம் பார்க்க போகிறது அஸ்தம். இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்க பார்ட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள்ட்ட அனுசரித்து செல்வது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க வேலை பளு ஏற்பட்டாலும் எப்படியாவது செய்து முடித்து விடுவீங்க. சக ஊழியர்கள் ஒத்துழைப்பு இருக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது சித்திரை 1, 2 பாதங்கள். இந்த மாதம் குடும்பத்தில் இருக்கிறவங்கள்ட்ட ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு மனஸ்தாபங்கள் உண்டாகும். சகோதரர்களிடம் கருத்து வேற்றுமை ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பரிகாரம். விஷ்ணு சகஸ்திர நாமம் பாராயணம் செய்து வர எதிர்ப்புகள் அகலும். செல்வம் சேரும். மன நிம்மதி உண்டாகும். அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. சந்திராசிரம தினங்கள் 13, 14. அதிர்ஷ்டமான தினங்கள் 7, 8. இதுவரைக்கும் நாம் பார்த்தது புதன் பயிற்சி பலன்கள். கன்னிராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.